ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தர் மீது புகார் கொடுத்த நபர்களுக்கு ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாக கோவை டிஐஜி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். சமூக வலைதளமான யூடியூபில் ஆபாசமாக பேசி வந்த ரவுடி பேபி சூர்யா, சிக்கந்தர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட சைபர் கிரைம் பிரிவில் வீரபாண்டி பிரிவைச் சேர்ந்த முத்துரவி என்பவர் பாதிக்கப்பட்ட திலகா தரப்பு சார்பில் புகார் மனு அளித்துள்ளார். அதன் பேரில் ரவுடி பேபி சூர்யா, சிக்கந்தர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் புகார் கொடுத்த காரணத்திற்காக ரவுடி பேபியின் ஆதரவாளர்கள் மூலம் ரவுடி பேபி தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை டிஐஜி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அது தொடர்பான ஆதாரங்களையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். அடிப்படையில் அவங்க மேலே குண்டாஸ் போடப்பட்டு இப்போ 1 வருஷம் சிறையில் இருக்கிறாங்க. இப்போ ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கந்தர் இவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எங்கள் மேலே தொடர்ச்சியாக அவதூறான செய்திகளை பரப்பி வந்துட்டு இருக்கிறாங்க. நேரடியாக எங்களுக்கு கொலை மிரட்டலும் விடுறாங்க. சென்னையை சேர்ந்த ஜெனிஃபர் தனம் அப்படிங்கிற ஒரு பெண் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, நானே உங்களை தூக்குவேன் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே கொலை மிரட்டல் விடுறாங்க. ரவுடி பேபியின் ஆதரவாளர்கள் விடுத்த கொலை மிரட்டலால் புகார் அளித்த திலகவதி தரப்பு தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தங்களது பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதால் கொலை மிரட்டல் விடுத்த ரவுடி பேபியின் ஆதரவாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை டிஐஜியிடம் கொடுத்த புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.